ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருமே டே பை டே ஆடியன்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே நன்றி. நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல், லைக் பண்ணாமல், ஷேர் பண்ணாமல் இருக்கீங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சதுரங்க வேட்டையினுடைய ஒரு டாப்பிக்காக தான் நம்ம பேச போகிறோம். சதுரங்க வேட்டையில் என்னங்க டாபிக் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, சதுரங்க வேட்டையை தான் நம்ம பார்க்க போகிறோம். சதுரங்க வேட்டை படம்னா என்னன்னு தெரியுமா? ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது முழுக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம். ஒருத்தரை ஏமாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தான் அந்த படம் முழுமையுமே நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுளி பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அது சேல் பண்ணால் அது அந்த டாபிக் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து ஈக்குவலி கட்டை விரல் மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கலசத்துக்குள்ள அந்த அரிசியெல்லாம் போகும்போது அந்த கலசத்தினுடைய மகிமையை சொல்லியிருப்பாங்க. மொத்தம் 4 டாப்பிக்காக சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் எடுத்துருந்தா இங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்ன அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு எம்எல்எம் மெத்தட் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி3 அப்படின்ற ஒரு ஆட் தாங்க ரோட்டில். மைவி3 அப்படின்னா என்ன அப்படின்னா, யூடியூப்ல நீங்க விளம்பரம் பார்த்தாலே போதும் பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதை எப்படி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மைவி3ல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்க முடியாது. ஆனால் நீங்கள் சொன்னாலும் சொல்லாக்கட்டியும் இதுதான் உண்மை. ஏன் அப்படின்னீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 5 years பிஃபோர் நான் சொல்கிறது QNet அப்படின்னு சொல்லிட்டு 2018 அப்போ அந்த ஸ்கேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 lakh or 3 lakh நீங்கள் சேர்த்து விட்டுட்டு அது ஜாப் என்ன அப்படின்னே சொல்ல மாட்டாங்க. அந்த ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வேலையுமே இருக்காது. நீங்கள் ஆள் சேர்த்து விடுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கீழே ஆள் சேர்த்து விடும்போது அப்போ பைசா ஆகும், அதுக்கு கீழே ஆள் சேர்த்து விடும்போது அப்போ பைசா ஆகும். அது ஒரு சங்கிலி மாதிரி போயிட்டே இருக்கும். எவ்வளோ ஆள் சேர்த்து விடுறீங்களோ அவ்வளோ பைசா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். QNet வந்துங்க. அப்படி எனக்கு அந்த இதுவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஒரு டூர் பேக்கேஜ் உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க QNetல. அது வந்து நிறைய பேர் வந்து அனுபவிச்சு வாழ்க்கையில பாதி வாழ்க்கையே இழந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டாதான் பறையனுக்கு தெரியும், சுட்டாதான் கொசவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்னி செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு அதை சுட்டு பார்க்கும்போது தான் அவங்களுடைய வேர்வையை தெரியும். ஏன்னா ஒரு களிமண் எடுத்துட்டு வந்து அது பானையாக வடிவமைச்சு அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சி அதுக்கப்புறம் அது மேலே செங்கல்லாம் பூசி அதுக்கப்புறம் அது வெயிலில் காய வச்சு அதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதை சுடுவாங்க இல்லைங்களா? அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஒரு பானையை நம்ம வந்து ஈஸியாக வாங்கிடலாம், ஆனால் அந்த அத்தனை ப்ராசஸ் இருக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா. அதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம்பிளாக சொன்னேன், தப்பாக எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து என்னென்ன ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின். இது எல்லாமே வந்து சேரும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு நாளடைவில் வருடங்கள் கழிக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏமாந்தவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா, நம்ம ஆருத்ரா இப்போ ரீசெண்டாக மறைவானது தாங்க. ஆருத்ராவும் IFSம் தான். இது எப்போ நடந்தது அப்படின்னு கேட்குறீங்களா? 2021-22 வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்கேம் ஆச்சு. ஆக்சுவலாக ஒரு 3 or 4 years வந்து கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க. IFS அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா மாதத்துக்கு 8000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 8% வட்டி விகிதமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கே போனாலுமே அது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு 8% கேரண்டியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் லட்சக்கணக்கில் கடன் வாங்கி நகையை அடமானம் வச்சு லோன் போட்டு நிறைய மக்கள் சிக்கி தவிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசைகள் தான். ஏன்னா ஒருத்தனை ஏமாற்றணும் அப்படின்னா அவங்களுடைய ஆசையை நீங்கள் தூண்டினாவே போதும், கண்டிப்பாக அவனை ஈஸியாக ஏமாற்றிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் இந்த படிநிலையிலிருந்து அடுத்த படிநிலை வந்து ஏறிட மாட்டோமா, இந்த ஏழ்மை நிலையிலிருந்து ஒரு உயர்நிலைக்கு
போயிட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கம் தான். நான் அவங்கள குறையே சொல்லலை. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் ஆசைகளுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கப்புறம் ஆருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ரெண்டுமே சேம் இஷ்யூ தான். லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்லையும், அதுக்கப்புறம் ஆருத்ரா அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா சினிமா நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க நியூஸில் நினைக்கிறேன். அவரும் தான் சேர்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் ஃபுல்லாக செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க உண்மையாகவே சொல்ல ரொம்ப நல்லா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்காங்க. ஸோ பணம் போட்ட மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துட்டாங்க. எக்ஸாம்பிள் வந்து இங்கே குடியரத்தில் காந்தி நகர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடன்காரெல்லாம் வீட்டில் வந்து கேட்டு ஒரு பச்சை குழந்தைய விட்டுட்டு இறந்துட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வருத்தத்தை தரக்கூடிய உண்மையாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்கிறது, வேற வழியே இல்லாமல் தான் அந்த இறப்பை தேடுறாங்க. அது உண்மையாகவே தவறு. இருந்து ஜெயிச்சு காணணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் ஏமாந்துருக்காங்க. ஏமாற்றம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, அதை ஜெயிச்சு கடந்து போக முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆருத்ரால எப்படி அப்படின்னா நீங்கள் 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 25,000 ஆஃபர்ஸ் படியாக கொடுத்துட்ருக்காங்க. இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ 8,000 கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ஆள் சேர்க்கை தான். இத்தனை ஆள் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வீலரு அடுத்தடுத்து அந்த மந்த் இந்த கமிட்மெண்ட்டும் அத்தனை ஆளை சேர்த்தாங்க அப்படின்னா அத்தனை சலுகைகளும் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது. இந்த அதே மாதிரி ஆருத்ராலையும் தான் நீங்கள் ஒரு 10 ஆளை நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு